ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் மகி சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். 50 கிராம் நெத்திலி மீன். இதை வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க மண், அதில் உள்ள மண்டை எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம் நெத்திலி மீன் கருவாடு. அப்புறம் நாட்டு சின்ன வெங்காயம் 1 கப் உரிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து அப்படி முழுசாக போடக்கூடாது, இடிகளில் வச்சு இடித்து தாங்க போடணும். அப்புறம் இந்த பூண்டையும் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன், பெரிய பூண்டு 1 பூண்டு அப்படின்றதுனால நான் வந்து 1 சேர்த்துருக்கேன். இதையும் அம்மியில் வச்சு லைட்டாக நச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா, 2 முருங்கைக்காய், அப்புறம் 4 துண்டு மாங்காய், அப்புறம் ஒரு பெரிய சைஸு நாட்டு தக்காளி பழம், 1 நாட்டு வாழைக்காய், 2 நாட்டு கத்திரிக்காய்ங்க, அப்புறம் ஒரு பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதை வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட், அது ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதனால நாங்கள் அம்மியில் வச்சு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி இடிகள் எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி இடிகளில் வச்சு தான் இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் இடிச்சிருப்போங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியையும் சேர்த்து நல்லா ஊற போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மண் சட்டியில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் வைப்போம். அதுக்காக மண் சட்டியில் நல்ல ஒரு அரை சட்டி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அவ்வளோ காய்கறியும் தூக்கி போடணும். கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டாச்சு. இப்போ முருங்கைக்காய் போடுறோம். இப்போ நாட்டு ஒரு தக்காளி பழம் போடணும். இப்போ மிளகாய் போடுதோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ காய்கறிக்கு இவ்வளோ உப்பு போடுறோம் எங்கள் வீட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மியில் இந்த தேங்காய் வச்சு நல்லா சதைச்சிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு தேங்காவை சதைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மிளகு ஜீரகத்தை வந்து வச்சுக்கோங்க. தேங்காவை நச்ச உடனே தான் இந்த மிளகு ஜீரகத்தை வைக்கணும். அப்படி இல்லை நீங்கள் அதுக்கு முன்னுக்கூட்டியே வச்சிங்க அப்படின்னா அது நம்ம வந்து அம்மி உருட்டும் போது மிளகு ஜீரகமும் கீழே சதைஞ்சு போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காவை சதைச்ச உடனே மிளகு ஜீரகத்தையும் வச்சு அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்ச உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து அம்மியில் அரைச்சி இவ்வளோ கட்டியாக இல்லை இப்படியா கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அதாவது கருவாட்டு குழம்பு வந்து நல்லா இருக்காது அம்மியில் அரைச்சதுனால. அதனால இப்படி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் வந்து ஒரு அரைவாசி இப்படி வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம வச்சுருக்கோமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த நெத்திலி மீன் கருவாடை தூக்கி இதில் போட்டுறணும். இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடிகளில் இடித்து வச்ச நாட்டு சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கிடணும். இப்போ இந்த மாங்காவையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா முழுசையும் கரண்டி வச்சு கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அடியில் வரைக்கும். அப்போ தான் நல்ல நமக்கு வந்து கருவாடு வந்து நல்லா காஞ்ச கருவாடு அப்படின்றதுனால நல்ல வேகும். மேல்டால போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு வந்து பாதி வெந்திருக்கும், பாதி வேகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தனி மிளகாய் வத்தலாக திரிச்சு வச்சுருக்கிறது வந்து 1 ஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன், அப்புறம் அரை ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து இப்போது நல்லா கிண்டின உடனே இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். இப்போ மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம்
புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோமோ அந்த புளி தண்ணியை தூக்கி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம புளி கரைச்சி ஊற்றின உடனே உப்பு உரப்பு புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, தேங்காய் போடணும். இப்போ கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், இப்படி செவந்த உடனே வெங்காயம் செவந்த உடனே தாளிச்சிடும். கருவாட்டு குழம்பு ரெடி. காய்கறி கருவாட்டு குழம்பு ரெடி.